السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தஹஜ்ஜத்தினுடைய நேரம், தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஒரு துஆவை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். உலக செல்வங்களை எல்லாம் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு துஆ, நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கை பல மடங்கு அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு துஆ. நம்பிக்கையோடு யகீனோடு ஓதி வாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவான். அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டுமா? தஹஜ்ஜத்தினுடைய நேரம் எழுந்து 2 ரகாத்துக்கள் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நீங்கள் அல்லாஹ்விடம் உங்களுடைய தேவைகளை கேட்டு பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தருவான். எந்த துஆக்களை கேட்கின்றோமோ அந்த துஆக்களை அல்லாஹ் நிச்சயம் கபூல் செய்து தருவான். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகச் சிறந்த ஒரு நேரம் தஹஜ்ஜத்தினுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான். மனிதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? என்னை அழைக்கக்கூடியவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா? என்னிடம் உதவி தேடுபவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எல்லோரும் உறங்கக்கூடிய நேரம் நாம் எழுந்து அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக நம்முடைய ரப்பு சந்தோஷப்படுவான். நம்முடைய எல்லா விடயங்களையும் அவன் சீராக்கி தருவான். நாம் இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹும்ம கன்னிஅனி பிமா ரஸக்தனி வபாரிக் லீ ஃபீஹி வஹ்லுஃப் அலைய குல்ல காயிபத்தின் லீ பிகைர். اللهم كنعني بما رزقتني وبارك لي فيه واخلف علي كل غائبة لي بخير. என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.